சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் சார் சார் சொல்லுங்க சார். அந்த வேல்முருகனோட அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண அவங்க இன்னும் பணம் கட்டலையா? இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கட்டுறதா சொன்னாங்க சார். அவங்கள சீக்கிரமா பணத்தை கட்ட சொல்லுங்க. இன்னைக்குள்ள கட்டலனா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இத நீங்க அவங்க கிட்ட நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? இல்ல சார், நானே சொல்லிடுறேன். அந்த பேஷண்ட்டை தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஓகே, எனக்கு உங்களால ஒரு வேலை மிச்சம். சீக்கிரம் பணத்தை கட்ட சொல்லுங்க. ஓகே சார். மா, இப்ப நாம இருக்கிற நிலைமையில 1000-2000 தேத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. அத புரட்டுறதுக்கே இவ்ளோ கஷ்டப்படுறோம். நம்ம நிலைமை இப்படி இருக்கிறப்போ இவங்க என்னடானா வாய் கூசாம 5 லட்சம் கொடுங்க அவ்வளவு கொடுங்கங்கறாங்க. அதானே, இதுக்கு போய் 5 லட்சம் ஆக போதா? இருந்தாலும் ஆஸ்பத்திரியில கொள்ள அடிக்கிறாங்கடி. கீர்த்தி, இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல். தயவு செஞ்சு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாம இருங்க. இல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு எவ்வளவு வட்டி வேணாலும் தரேன்னு சொல்லி எங்கேயாவது கடன் கேட்டுறாதீங்க. ஏற்கனவே கடன் சும தாங்க முடியாம தான் வீட்டை இழக்கிற நிலைமையில இருக்கும். உங்க அப்பாக்காக கடன் வாங்குறேன்னு சொல்லி இதையும் உங்க தலைமையில போட்டுக்கிட்டீங்கன்னா இப்படியே காலத்துக்கும் கடன் அடைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாங்க, பாத்தீங்கல்ல, செல்வி அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம பணம் கேட்டு கட்ட வச்சிருவோமோன்னு நேக்கா அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா. நீங்க தான் தேவலாம அந்த செல்வியை இன்னும் நல்லவன் நம்பிட்டு இருக்கீங்க. அவளாலேயும் அவ குடும்பத்தாலையும் தான் நம்ம இன்னைக்கு பல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கும் கொஞ்சம் கூட அந்த உணர்வே இல்லாம திரும்ப திரும்ப தம்பி தம்பின்னு அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற விவஸ்தையே கிடையாதா? உள்ள படுத்து கிடக்கிறது என் அப்பா, வேற யாரோ கிடையாது. கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசுங்க. இப்ப மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறதா முக்கியம்? பணத்தை யார் இப்ப கட்ட போறாங்கங்கிறதா முக்கியம். சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உள்ள படுத்திருக்காரே, அவர் உங்களுக்கு மட்டும்தான் அப்பாவா? உங்க அக்கா தம்பி தங்கச்சி அவங்களுக்குலாம் அப்பா இல்ல? காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஆனா மளிகை கடை வைக்கிறதுக்கு மட்டும் காசு வந்துருச்சாமா இவங்களுக்கு? எல்லாருமே வச்சுக்கிட்டு வெளியில எடுக்க மாட்டேங்கிறாங்கங்க. போய் அவங்க கிட்ட கேளுங்க. அதான் உங்க தம்பி மாமனார் தான் கோடி கோடியா சொத்து வச்சிருக்காரே, அதுல இருந்து கொஞ்சம் வாங்கி தர சொல்லுங்க. இவ்வளவு பேசுறேல, உன்னால 1 லட்சம் ரூபா இல்ல வேண்டாம், ஒரு 50,000 ரூபா இல்ல அது கூட வேண்டாம், ஒரு 5,000 ரூபா கொண்டு வா. அப்புறம் நீ என்ன சொல்றிய நான் கேக்குறேன். எங்க இங்க பாருங்க, 2 பேருக்கு ஒண்ணு சொல்றேன். காலம் ஒரு வட்டம் மாதிரி. இன்னைக்கு எங்க அப்பா அந்த பெட்ல படுத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்பயும் இப்படிதான் 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பீங்களா? ஐயோ, பாத்தியாடி, உன் புருஷன் எனக்கு இப்படி ஆகணும்னு சாபம் கொடுக்கறாரு. ஐயோ கடவுளே, இத கேட்க யாருமே இல்லையா? சொந்த மாப்பிள்ளையே நான் ஆஸ்பத்திரியில படுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயோ, ஏ கீர்த்தி, என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா, என்ன வேணும் உங்களுக்கு? வந்ததுல இருந்து 2 பேர் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன சத்திரமா? ஹாஸ்பிட்டல்மா, பேஷண்ட்லாம் இருக்காங்க. அமைதியா இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா வெளியில கிளம்பி போயிட்டே இருங்க. சார், எதுக்கு சார் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? வீட்டுக்கு அனுப்பி வைங்க சார். போடி போ. நீ ஏதாவது தப்பா ஊசி போட்டு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயி டாக்டர் உன்னை வேலையை விட்டே துரத்தி விட்டுடணும். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, இது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. சும்மா இருக்கியா? போடி. பாத்தீங்களாங்க, எல்லாம் உங்களாலதான். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எங்க அம்மாவை பேசுறீங்க? அவங்க என்னங்க பண்ணாங்க? ஏதோ நீங்க நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் அறிவுரை சொன்னா இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? இங்க பாரு, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு உங்க அம்மாவை பத்தியோ இல்ல உன்னை பத்தியோ யோசிக்கிற நிலைமையில இல்ல. ஒன்னு அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போங்க, இல்லன்னா அந்த மூலையில போய் உட்காருங்க. எப்படியோ கெட்டு போங்க. நான் சொல்றத கேட்காம போனா நாளைக்கு நீங்க தான் தேவலாம அனுபவிச்சுட்டு இருக்கணும். இந்த பாரு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு தொண பேசிக்கிட்டு இருக்க? நான் கடைசியா சொல்றேன் பாத்துக்கோங்க. அந்த செல்வி வேலுவை நம்பி நீங்க கடனை மட்டும் வாங்கிடாதீங்க. நம்மள கடைசியில நட்டாத்துல அவங்க விட்டுட்டு போயிருவாங்க. கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அப்பாவை காப்பாத்துறது என்னோட கடமை.
என் தலையை அடமானம் வச்சாவது அவரை காப்பாத்துவேன். நீ ஒன்னும் பயப்படாத. உங்ககிட்ட 10 பைசா கூட கேட்க மாட்டேன். சரிங்க, உங்க தலையை வச்சுட்டு எவங்க கடன் கொடுப்பான்? நாளைக்கு காலையில கூட பணத்தை நம்ம கட்டணுமா? இல்லனா மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவங்களா நம்மள அசிங்கப்படுத்துறதுக்குள்ள நம்மளே பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மாமாவை சேர்த்துடலாம். அதான் நல்லதுங்க. ஏய், என்ன கீர்த்தி, என்னமோ மாமாவுக்கும் உயிரை கொடுக்கிற ரேஞ்சுக்கு நீ பேசிக்கிட்டு இருந்த, அது எல்லாமே ஒரே நைட்ல மாறிடுச்சா? இவ்வளவுதான் நீ மாமா மேல வச்சிருந்த பாசமா? உன்னால முடியலனா ஒரு ஓரமா போய் ஒதுங்கிக்கோ. ஏய், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீயும் உன் புருஷனும் பணத்தை ரெடி பண்றேன்னு சொல்லி சும்மா சீன் போடுவீங்க. கடைசி நேரத்துல காலை வாரி விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எப்ப பாரு இதே மாதிரி தானே பண்ணுவீங்க. அதானே உங்க வழக்கம். உங்களை நம்பிட்டு இருக்காம பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மாமாவை காப்பாத்தலாம்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்க்கணும்னு சொன்னது தப்பு இல்ல, ஆனா அத நீ எந்த நோக்கத்துல சொன்னியோ அதுதான் தப்பு. செல்வி, விடுங்க, இவங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு. அண்ணே, ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச 4-5 இடத்துல பணம் கேட்டிருக்கேன், எப்படியும் கிடைச்சிரும், பார்த்துக்கலாம். பார்க்கலாம்னு கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம அவரை போனமா தான் பார்க்கணும். ஏய் ஏண்டி, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? எப்போ இப்படி அபசுகுணமா தான் பேசுவியா? அந்த மனுஷனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போய் தொலைங்க. அத்தை, இப்ப எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன், என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. அதான் போக சொல்றாங்கல்ல, போங்க. எனக்கு தெரியும். அம்மா வா. இத பாருங்க, நீங்க சொல்றீங்கன்னு தான் நான் இதை விடுறேன். ஆனா மாமாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன். மாமா, அவளை விடுங்க. அவ எப்பயுமே அப்படிதானே. மாமாவுக்கு எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம நம்பிக்கையை இழக்காம தைரியமா இருக்கணும். ஆமாண்ணே, பணத்தை எப்படியாவது இன்னைக்குள்ள கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்பட்றா? நான் என் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். இதே முன்னாடி நாம இருந்த நிலைமையில இவ்வளவு பணம் கேட்டிருந்தா யாரா இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. இப்ப நாம இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே நம்மள நம்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே ஒன்னும் தெரியலடா.